ஒரு பெரிய நவாப்பழ மரத்துக்கடியில சில சிறுவர்கள் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு தொப், அந்த நவாப்பழ மரத்திலிருந்து ஒரு ரொம்ப பெரிய நவாப்பழம் மெதுவா கீழே விழுந்தது. அது விழுந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் உருவாச்சு. என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ளேயே அந்த சிறுவர்கள் எல்லாரும் அந்த பள்ளத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. பயமும் அமைதியும் சேர்ந்து நின்ன நேரத்துல அங்க ஒரு சின்ன சுரங்கப்பாதை மின்னி தெரியுது. அந்த சுரங்கப்பாதை வழியா நடந்து போறாங்க. வெளியே வந்ததும் வாவ், ஒரு காட்டன் ஸ்வீட் உலகம். பிங்க் ப்ளூ நிறத்துல காட்டன் ஸ்வீட் மலைகள், இனிப்பு வாசனையோட காற்று எங்கும் மிதந்துகிட்டு இருக்கு. சிறுவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு காட்டன் ஸ்வீட் எடுத்து சாப்பிடுறாங்க, விளையாடுறாங்க, சிரிக்கிறாங்க. டைம் போனதே தெரியல. அப்படியே இருட்டு வந்துருச்சு. இப்ப வீட்டுக்கு எப்படி போவதுன்னு எல்லாருக்கும் கவலை. அப்போ தூரத்துல ஒரு மென்மையான பாதை மின்னி தெரியுது. அந்த பாதை வழியா போனா ஒரு பெரிய ஆறு. அந்த ஆற்றுல காட்டன் ஸ்வீட் மாதிரி மென்மையான அலைகள். படகு இல்லாம போக முடியாது. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு காட்டன் ஸ்வீட் படகு உண்டாக்குறாங்க. முதல்ல ஒரு சிறுவன் மட்டும் துடுப்பு போடுறான். ஆனா படகு நகரவே இல்ல. ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா நின்னாங்க. அப்புறம் தான் புரிஞ்சுது. அடுத்த நிமிஷமே எல்லாரும் சேர்ந்து துடுப்பு போட்டாங்க. அப்போ காட்டன் ஸ்வீட் படகு மெதுவா மென்மையா ஆற்ற கடந்து போச்சு. ஒற்றுமையோட சிரிப்போட அந்த சிறுவர்கள் பத்திரமா தங்களோட வீட்டை அடைஞ்சாங்க. படகு செய்த சிறுவர்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்க.